எல்லா சந்தர்ப்பங்களிலுமே நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எது அப்படின்னா, ஒரு விசுவாசியாகிய நான் ஜெபத்திலே என்ன செய்ய வேண்டும், அதுதானே ஒழிய தேவன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவரே என்ன பண்ணுவார், முடிவெடுப்பார். எல்லாருடைய சந்தர்ப்பங்களும் ஒன்றாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று அல்ல. ஒருவேளை எனக்கு வியாதி வந்திருக்கலாம், உங்களுக்கும் வியாதி வந்திருக்கலாம். வியாதியும் வியாதியின் சூழலும் வேணா ஒன்றா இருக்கலாம், ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒன்று அல்ல. அதனால ஒவ்வொருத்தட்டையுமே ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் தான் என்ன பண்ணுவார், டீல் பண்ணுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு நடந்த அற்புதம் இன்னொருவருக்கு நடக்காமல் போகலாம், இன்னொருவருக்கு நடந்த அற்புதம் இன்னொருவருக்கு என்ன பண்ணலாம், நடக்காமல் போகலாம். தேவன் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே தனிப்பட்ட விதத்திலே என்ன பண்றாரு, கையாளுகிறார். நம்முடைய கைரேகைகள் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, நம்முடைய கட்டவர்களுடைய கைரேகை எல்லாத்துக்குமே வித்தியாசம். ஆனால் கட்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே கட்டவர்கள் இருக்கு, கட்டவர்கள் கூட எப்படி தான் இருக்கும், ஒன்றா இருக்கும். ஆனால் ரேகைகள் வித்தியாசம். அது ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. கடவுள் இன்னொருத்தரை டீல் பண்ண மாதிரியே, இன்னொருத்தரை கையாண்ட மாதிரியே என்னையும் கையாள வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. எல்லா சந்தர்ப்பங்களிலுமே நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு உண்மை. சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இன்னைக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டிய வார்த்தை எதுன்னா, கூப்பிட்டேன், கூப்பிட்டு. அதில் தான் நம்முடைய வார்த்தை நம்ம கவனத்தை என்ன பண்ணணும், செலுத்தணும். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். இப்போ நெருக்கம் வரும் பொழுது சங்கீதக்காரன் யாரை நோக்கி கூப்பிடுறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். தேவனை நோக்கி என்ன பண்றான், அபயமிடுகிறான். அப்ப நெருக்கம் வரும்பொழுது நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இப்ப நம்ம வாசிக்க போகிற வசனத்திலே தனித்துவமானது என்ன, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, போதனையான வசனங்களை நாம் வாசிக்க போறது இல்லை. உதாரணமாக போதனையான வசனங்கள்னா, நீங்கள் நெருக்கப்படும் நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படிங்கிறது போதனை. ஆனா நாம் இப்பொழுது வாசிக்க போகிற வசனங்கள் எல்லாமே ஒருவனுடைய அனுபவம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜெபம் என்பது ஒரு அனுபவமாக இருக்கின்ற மனிதனுக்கு தான் இந்த வார்த்தைகள். ஒருவரை போதித்து ஜெபம் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஜெபிக்கின்ற ஒரு மனிதனை நெறிப்படுத்த முடியும். அதாவது அவனை சரியாக ஜெபிக்க வைக்க முடியும். ஏற்கனவே ஜெபிக்கின்ற ஒரு மனிதனுக்கு நம் ஜெபத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அவனுடைய ஜெப வாழ்வை கூர்மையாக்க முடியும். வாசிக்க போறது எல்லாமே போதனை அடிப்படையில் வந்தது கிடையாது, ஒரு மனிதனுடைய அனுபவத்திலிருந்து வந்தது. அந்த ஒரு மனிதனுடைய அனுபவத்தில் இருந்து வந்த வார்த்தைகளை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப நெருக்கத்திலே ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியுமான்னா முடியும். இங்க அதை தான் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18:6 வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் தேவனை நோக்கி என்ன பண்ணேன், உங்களுக்கு தெரியுதா, என் தேவனை நோக்கி என்ன பண்ணேன், அபயமிட்டேன். அப்புறம் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன பண்ணாரு, கேட்டார். இப்ப இது யாருடைய அனுபவம், ஒரு மனிதனுடைய அனுபவம். இப்ப வரீங்களா, யோனா என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக என்ன பண்றாரு, கடல் ஏறி தப்ப மீளுகிறார். கடல்ல படகு அதாவது கப்பல் ஏறி தப்ப மீளுகிறார். அப்ப என்ன பண்றாங்க, கடல் கொந்தளிக்கிறது, அவரை தூக்கி என்ன பண்றாங்க, கடல்ல போடுறாங்க. கடல்ல போகும்போது கடலுடைய ஆழத்துல போயிட்டாரு. அப்ப ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு, யோனா 2:2 வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யோனா எப்படி கரெக்டா சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணதே இங்க கரெக்டா ஜெபம் பண்றாரு, போயிட்டு இருக்காரு. சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை அப்படியே இங்க பண்றாரு. ஏன், அந்த நெருக்கத்திலே அவருடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபம் பண்ணாம சங்கீதத்துல இருக்காத அப்படியே ஜெபம் பண்றாரு. என்ன அர்த்தம்னா, தீர்க்கதரிசி அவர். யோனா யாரு, தீர்க்கதரிசி. எதை வாசிச்சிருக்காரு, சங்கீதம் 18 அவருக்கு நல்லா தெரியும். அதையே எடுத்து தன்னுடைய நெருக்கத்திலே ஜெபமாக என்ன பண்றாரு, மாற்றுகிறார். அப்ப
ஜெபம் என்பது அப்படியே நம்முடைய இருதயத்தில் இருந்து உண்டாவது எல்லாம் ஜெபம் அல்ல. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னா எல்லாத்தையும் தருவாரா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். எல்லாரும் எளிமை நிற்போம் அப்படின்னா இந்த ஊர்ல உள்ள எல்லாத்தையும் சொல்றோமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும், ரைட்? அப்ப சங்கீதக்காரனுடைய அனுபவம் ஜபமாக எழுதப்படுகிறது. யோனா அதை என்ன பண்றாரு? வாசித்து வளர்ந்தவர். அவர் நல்லா உள்ள போயிருக்கு. நெருக்க வந்தா யாரை கூப்பிடணும்? கர்த்தரை. இப்ப உள்ள போய்கிட்டு இருக்கும் பொழுதே, கடலுக்குள்ள போகும் பொழுது பின்மாற்ற நிலையில் இருக்கிறார். யோனாவுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? பின்மாற்ற நிலை. இந்த பின்மாற்ற நிலையிலிருந்து கடவுளோடு சரியான உறவு இவருக்கு இல்லை. அப்படி இருந்தும் இவர் என்ன பண்றாரு? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். என் நெருக்கத்துல யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதங்களை ஜெபமாக யோனா என்ன பண்றாரு? ஏறெடுக்கிறார். அப்ப வேத வசனங்கள் என் அனுபவமாக மாறும் பொழுது அந்த அனுபவத்திலிருந்து வருகிறது தான் ஜபம். பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு மனிதன் விசுவாசத்தோடு எப்படி ஜபிக்க முடியும்? எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு இல்லை அப்படிங்கும் பொழுது ஜபத்திற்கான உற்சாகமும் உத்வேகமும் நம்மள்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படியே மீறி ஜபிச்சாலும் அந்த ஜபத்திலே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிட முடியாது. கர்த்தர் கேட்பாரோ மாட்டாரோ அப்படின்னு. சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 22வது வசனம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். அந்த வார்த்தை தான் முக்கியம். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை, இந்த வசனத்துல ஆனாலும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய மனக்கலக்கத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன். ஓ, எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன ஆண்டவர், எல்லாமே முடிஞ்சிச்சு. மனசுல இருக்க துக்கத்தினால, அந்த கலக்கத்தினால என்னென்னமோ பேசிட்டு இவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? மறுபடியும் போய் என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். வசனம் சொல்லுது, ஆனாலும் நீர் என் சத்தத்தை என்ன பண்ண கேட்டு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். யோனா இதையும் வாசிச்சிருக்கார். ஒரு யூதன் சங்கீத புஸ்தகங்கள்ல இருந்து தான் ஜெபம் பண்ணுவான். இப்போ யோனாவுக்கு என்ன தெரியும்? இதுவும் தெரியும். என்ன சொல்றான்? நான் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியக்காரன். கடவுளை சலிச்சுக்கிறான். கடவுள் மேல ஒரு ஆர்வம் இல்லை. கர்த்தரை அவருடைய வல்லமையை ரொம்ப துச்சமா என்றான். அவருடைய ஞானத்தை துச்சமா என்றான். அப்படிதான் அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானித்துக் கொள்ளலான்ட்டு ஒரு கப்பல் ஏறி என்ன பண்றாரு? போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது உள்ள போட வேண்டிய சூழ்நிலை இப்ப கடலுக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது, நான் பின்மாற்றத்துல தான் இருக்கிறேன், மன கிளேசத்துல என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன், ஆனாலும் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை பாருங்க. நெருக்கம் வரும் பொழுது அதை இதையும் பேசுறதை விட விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிடணும். நெருக்கம் எல்லாத்துக்கும் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரலாம். அதை இதையும் பேசுறதோட என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்? விண்ணப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை கர்த்தரை சலித்து கொண்ட வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள்லாம் நம்ம வாயில வந்தாலும் பரவாயில்ல, அப்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார். அதனாலதான் வசனம் அப்படி சொல்லுவது. என் மனக்கலக்கத்துல சொல்லிட்டேன், செத்தேன், நான் அறுப்புண்டு போனேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன், ஆனாலும் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? கேட்டார். யோனாவுக்கு தைரியமா இருந்தது என்னது? ஜபத்திற்கு நம்முடைய சிந்தனைகள் அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா சரி வராது. புரியுதா? ஜபத்திற்கு நம்முடைய சூழல்கள் வேணா அடிப்படையாக அமையலாம். ஒரு நெருக்கமான சூழல், நான் ஜெபம் பண்ண போறேன், ரைட். ஆனா நம்முடைய சிந்தனையிலிருந்து நாம் ஜெபிக்க கூடாது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி என்ன பண்ணேன்? அபயமிட்டேன்னா உதவி கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். அபயமிட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நெருக்கத்தில் ஜெபிக்க முடியுமா? முடியாதா? நாம் கிறிஸ்தவனா இருந்தா ஜெபிக்க, ஏன்னா இது ஒரு மனிதனுடைய அனுபவம். நீங்க சொல்லிட்டீங்க பிரதர் நெருக்கத்துல ஜெபிக்கணும்னு, அதை எப்படி முடியும் சொல்லுங்க? இது போதனை அல்ல, ஒரு மனிதனுடைய அனுபவத்திலிருந்து வர எழுதப்பட்டது. கடலின் ஆழத்துக்குள்ள முங்கிக்கிட்டு இருக்கான் யாரு? அப்ப ஜெபம் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா யார் அவன்? தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறவன். அந்த பழக்கம் இருக்கு. எதுனாலும் யாரை நோக்கி கூப்பிடணும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் யாரை நோக்கி கூப்பிடணும், அந்த பழக்கம் அப்படியே ஊறி இருக்கிறதுனால டக்குன்னு யாரைதான் எங்கதான் போவாங்க? ஆண்டவருடைய பிள்ளை எங்கதான் போவாங்க? தேவனை நோக்கி தான்
போவாங்க. நெருக்கம் வரும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை அவர் என்ன பண்றாரு? கேட்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? மறு உத்தரவு அருளினார். நடைமுறையை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏழ்மையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறது என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிய வருது. நான் ஃபோன் அடித்தா எடுப்பாங்களா? நடைமுறையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு என்ன இருக்குது? நெருக்கம் இருக்கிறது, நெருக்கத்திலே ஏழ்மையும் இருக்குது. இப்போ உதவிக்காக தான் என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்றாங்க. எடுப்பாங்களா? அவங்க சொல்கிறேன், இருதயத்தில் ஆழமாக எழுதிக்கங்க. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் பதில் கொடுத்தார் அப்படின்னு இல்லை, அவனை அவன் இடுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன பண்ணாரு? ரட்சித்தார். இன்னொரு இடத்துல இருக்கும், இந்த ஏழை கூப்பிட்டான், அவர் என்னிடமாய் சாய்ந்துன்னு வரும். சொல்லு என்ன? என்னிடமாய் சாய்ந்து. சொல்ல புரியுதா? நீங்கள் உலகத்தில் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த அனுபவம்லாம் இருக்கும். எங்கேயும் போய் நிற்காதுங்க. நெருக்க வரும் பொழுது அதை தான் சொல்கிறேன். இது போதனையாக கேட்டு ஒருத்தர் ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. சிக்கலே அதுதான். ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கலாம். அப்போ முடியுமா? என்ன 4 பேர் ஒத்தாசை இல்லாமல் இருக்க முடியுமா? ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலானா ஆமாம் ப்ராக்டிக்கல். உதவிக்கு எங்கேயும் போய் நிற்காதீங்க. ஆனால் கர்த்தர் எழுப்புனார்னா ரிசீவ் பண்ணி. நான் சொல்ல புரியுதா? ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. நெகேமியாவில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ராஜாவின் ஊழியக்காரன் யாரு? நெகேமியா வந்து அரண்மனை ஊழியர். பான பாத்திரக்காரன் வரும். பான பாத்திரக்காரன்னா நீங்கள் வேற மொழிபெயர்ல பார்த்தீங்கன்னா சீஃப் குக், தலைமை சமையல்காரன். ராஜாவுக்கு என்ன பண்ணணும்? உணவு பரிமாறக்கூடிய இடத்துல இருக்கான். அதாவது என்னன்னா, ராஜாவுக்கு யாராவது விஷம் வச்சிருவாங்கல்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, யார் சாப்பிடணும்? நெகேமியா சாப்பிட்டு உயிரோடு இருந்தாருன்னா யாரு கொடுக்கணும்? இவங்க 2 பேத்துக்குமே ஒரு பெரிய பந்தம் இருக்கும். அந்த முகத்தை ஒன்றுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால ஆழமான ஒரு பந்தம் இருக்கும். ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறான்? உணவு பரிமாறிட்டு இருக்கான். ராஜா கேட்குறாரு, முகத்தில் ஒரு சோர்வு இருக்கு, இது நோயினாலோ அல்லது உடல் சுகவீனத்தினால உண்டானதல்ல, அது என்னன்னு கேட்குறான். அதை கேட்கும்போது இவன் சொல்கிறான் விஷயத்த. ஆனால் யார்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சிஎம்க்கு நீங்கள் ஒரு மெய்க்காவலராக இருக்கீங்க, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க, 24 மணி நேரம் அவரை பார்க்க முடியுது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சொன்னால் செய்வாங்களா மாட்டாங்களா? சொல்லலை. இவன் சொல்லலை, கேட்ட உடனே சொல்கிறான். விஷயத்தை சொல்லிட்டு என்ன விஷயம்? இல்லை நாங்கள் எருசலேமுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் என்ன பண்ணணும்? போகணும். அப்படியா? நல்லது. நான் ஒரு லெட்டர் தரேன், கொண்டு போய் பார்டரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேசமாக கிளம்பி போகும்பொழுது அந்த பார்டரில் உங்களுக்கு வழி விடுவாங்க. எங்கள் நாட்டை தாண்டி நீங்கள் உங்கள் நாட்டுக்கு என்ன பண்ணலாம்? போகலாம். பிரச்சனை தீர்ந்துச்சா? தீரலை. இப்போ லெட்டர் கொடுத்துனா பெண்களோடு போகிறாங்க, குழந்தையோடு போகிறாங்க, நிறைய பொக்கிஷங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது திருடர்களுடைய பிரச்சனை நிறையா உண்டு. நெகேமியா இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? லெட்டர் கொண்டு போய் பார்டரில் கொடுத்துலாம், ஆனால் நிறைய நாள் பிரயாணம் பண்ணி போகணும். குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நிறைய பொருட்கள் வச்சுருப்போம். திருடர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கொண்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த நாட்கள் அது பெரிய பிரச்சனை. அப்போ அவங்க எழுதும் போது எழுதுறாங்க, ராஜாவிடத்தில் உதவி கேட்க வெட்கப்பட்டேன். எங்கள் தேவன் தான் தேவன். அந்த தேவன் யார்? பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை காப்பாற்றுகிறவர், அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் எங்களை ரட்சிக்கிறவர். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவர், அதான் எங்கள் தேவன். நான் போய் அவன்கிட்ட உதவி கேட்டேன்னா இது நல்லா இருக்குமா? நான் எழுதுறாரு, உதவி கேட்க வெட்கப்பட்டேன். மறுபடியும் ஜெபம் பண்றான், ஆண்டவரே குழந்தைங்களாக போகிறோம், பெண்களாக போகிறோம், எங்கள் தேசத்தின் பிரயாணங்களை என்ன பண்ணுங்க? வாய்க்க பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதா? ஜனங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன உங்கள் தேவன் தான் எபினேசரேன்னு பாடுறீங்க. எபினேசர்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் ஏன் உங்கள் தேவனுக்கு உதவி செய்யலையா? கேட்பாங்களா இல்லையா? சரி, உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள்னா, நல்ல சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா ரைட், ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது உதவி கோருவதே தவறுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நடைமுறையை புரிஞ்சுக்கணும். மனசில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக ஆண்டவரை பிடித்து வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். ஸ்ட்ராங்காக எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன் பாருங்க, நாகரிகமாக சொல்லத்தக்க விதத்தில். பஸ் ஏறிக்கிட்டு இருக்கேன், பஸ் ஏறி நின்றுட்டேன், கால் ரொம்ப வலிக்குது, உட்கார இடம் வேணும். நான் போய் தம்பி கொஞ்சம் எந்திரிச்சிக்கப்பா, நான் உட்காரப்பா அப்படின்னா அவன் இடம் தருவான். என்ன நினைப்பான்? உங்களுக்கு புரியுதா?
நான் இல்லை சொல்கிறேன். என்ன பண்ணலாம், கால் வலிக்குதுன்னா உண்மைதான். அப்போ கூட யாரை நோக்கி பார்க்கலாம்? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் கடவுள்கிட்ட கொண்டு போகிற அந்த அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாழ்க்கையே. நான் சொல்கிறேன், நீங்கள் போதிச்சு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், 20% ப்ராக்டிக்கலாக அது வந்துருச்சுனாலே நான் போதனைக்கிற 20% நீங்கள் பயனளிச்சிங்கனாலே நான் அதை ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். எவ்வளவு விளக்கமாக போதிச்சாலும் வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு தான் உதவும்? 10% 15% என்னுடைய கணக்குப்படி, அதுக்கு குறைவாக கூட இருக்கலாம். போதனைங்கிறது டைரக்ஷனுங்க. இந்த டைரக்ஷனை வச்சு வாழ்ந்துட முடியாது. எனக்கு அது அனுபவமாக மாறணும். அப்போ போதனையுடைய முக்கியத்துவத்தை குறைச்சி சொல்ல வரல. வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையினாலேயே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நான் என்ன சொல்றேன், போதகர் போதிக்கிறதோடு கூட அப்படியே முடிஞ்சு போயிடுறது கிடையாது. நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? நான் 3 சொல்றேன்னா 4வதா நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அதுல நான் சொல்றது புரியுதா? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துற ஆவியானவர் இருக்காரா? உள்ள விசுவாசி இருக்கிறாரா? இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துற ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறார். இப்ப நான் சொல்றதே சகல சத்தியம் ஆயிருமா? 3/4 மணி நேரத்தில் எவ்வளவு சொல்ல முடியும்? அப்ப அந்த அனுபவம் வரணும். நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கணும். உதவி கோருவது தவறல்ல, உதவி கேட்பது தவறல்ல. அதை நான் கூட செய்வேன். சிஸ்டர் கொஞ்சம் உதவி செய்றீங்களா, எனக்கு இந்த ஹெல்ப் செய்ய முடியுமா கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த எசன்ஸை புரிஞ்சுக்கணும். முதலாக நான் யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். அதை நம்புறீங்களா நீங்க? அப்படி நடக்குமா? அது சாத்தியமா? அதான் சொல்றேன், வெறும் தகவல்களை வைத்துக் கொண்டு நம்ம விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. சங்கீதம் 30:2 என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி என்ன பண்ணேன்? கூப்பிட்டேன், என்னை நீர் என்ன பண்ணீர்? அப்ப எப்படி இருந்து அவர் கூப்பிட்டுருப்பாரு? நீர், உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அப்ப அவர் கூப்பிடும் போது எப்படி இருந்திருப்பாரு? அப்ப வியாதி வந்தா யாரை நோக்கி கூப்பிட்டாரு? நெருக்கத்துல இருக்கும்பொழுது யாரை நோக்கி கூப்பிடணும்? ஏழ்மையில் இருக்கும்பொழுது நான் யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி. வேற யாரையும் கூப்பிடக்கூடாதா? அப்படி சொல்ல வரல. முதல்ல யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி. 3வது வியாதியா இருக்கையில யாரை நோக்கி கூப்பிடணும்? அவர் அனுபவம் என்ன? என் தேவனாகிய கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை. தசனம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், பழைய ஏற்பாட்டு பகுதியில வாசிக்க போறோம். எதுல கவனம் செலுத்தணும்? நான் என்ன செய்யறேன்? வியாதியிலே கர்த்தரை நோக்கி என்ன பண்ணலாம்? குணமாகிறோமா இல்லையாங்கிறது அடுத்தது. வியாதியில யாரை நோக்கி கூப்பிட்டேன், அதுதான் அங்க முக்கியம். படிப்பினை என்னதுதான். ஜனங்க இதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க? கர்த்தர் நமக்கு வியாதியை கொடுத்து கற்றுக் கொடுக்கிறார். தப்பு, பிளண்டர், அபத்தம். அது கிடையாது. வியாதி படுக்கை நம்ம போகும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா ஒரு 10 நாள் படுத்த படுக்கையா போட்டு, இப்பதான்ப்பா நீ சொன்னா கேட்ப, நோட் பண்ணிக்க, நம்பர் 1 அப்படி சொல்லி தராரா? சொல்லுங்க. இப்படியெல்லாம் இல்லைங்க. நான் கத்துக்கிறேன். நிறைய பேர் அதையும் என்ன பண்ணிடுறது இல்லை, கத்துக்கிறது இல்லை. நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். மருத்துவ ஆலோசனை ஊழியக்காரன் தரலாமா கூடாதா? மருத்துவ ஆலோசனை தரக்கூடாது. மருத்துவ ஆலோசனை என்னன்னா, தலைவலிக்குதா, ஆஸ்பிரின் போடுங்க, இது மருத்துவ ஆலோசனை. அது தரக்கூடாது. அப்படி என்ன பண்ணக்கூடாது? சுகாதார ஆலோசனை தரலாமா? தரலாம். அதுதான் இப்போ என்னன்னு சொல்ல போறேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். தீமோத்தேயுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. யார் எழுதுறாரு? அவருடைய சீஃப் பாஸ்டர், அவருடைய பாஸ்டர், ஊழியம் செய்கிற இளைஞனாக இருக்கிற தீமோத்தேயுக்கு என்ன பண்றாரு? ஒரு லெட்டர் எழுதுறாரு. கவனிங்க, இவர் ஒரு வாலிபன், திருமணமாகாத ஒரு வாலிபன், 40 வயசு குறைவா இருக்கும். இவருக்கு என்ன பிரச்சனை வருதான்? வாசிங்க. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்திற்காகவும் எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. இது சுகாதார ஆலோசனை. அடிக்கடி உனக்கு நேரிடுகிற பலவீனத்திற்காக நல்லா ஜெபம் பண்ணிக்க அப்படி சொன்னாரா? அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்திற்காக நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா? நல்லா ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, நான் உனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லல. மாறாக சுகாதார ஆலோசனை கொடுக்குறார். என்ன அப்படின்னா, இன்னைக்கு டேப்பை திறந்தா தண்ணி வருது இல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு கிடையாது. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர். அன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருக்காக ஜனங்க எப்படி ரெடி ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு குடம் தண்ணி இருக்கு அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கொஞ்சம் அதுல ஒயின் திராட்சை ரசத்தை சேர்ப்பாங்க, கூட்டிக் கொள்வார்கள். எல்லாம் சொல்லுங்க, இந்த அளவுக்கு கூட்டிக் கொள்வாங்க. நொதித்த பக்குவத்துல இருக்கிறது தான் திராட்சை ரசம். தயிரை வச்சு நொதிச்சு போகிறது எது? பாக்டீரியா, உள்ள இருக்கிற பாக்டீரியா. அந்த பாக்டீரியா உடம்புக்கு நல்லதா? நல்லது. சிம்பிளா சொல்றேன், பழைய சோறு சாப்பிட்டா தூக்கம் வருமா இல்லையா? ஏன் வருது? ஏன்னா அதுக்குள்ள நல்ல பாக்டீரியா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நல்ல பாக்டீரியா இருக்கு. கவனிங்க, இப்ப தண்ணீர்ல கெட்ட பாக்டீரியா, கெட்ட நோய் ஏற்படுத்துகிற நுண்ணுயிர்கள் தண்ணீர்ல இருக்கு. தண்ணீரை சுத்திகரிக்க அந்த நாட்கள்ல எல்லா மத்திய கிழக்கு நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஒயினை கூட்டுவாங்க. அப்படி கூட்டும் பொழுது இதுல இருக்க நல்ல பாக்டீரியா அந்த கெட்ட பாக்டீரியாவை என்ன பண்ணிடும்? அழித்து சமன் செய்யும். கவனிங்க, டைஃபாய்டு எங்க இருந்து வருது? வயிற்றுல. நீங்க தண்ணீர் சுகாதாரமா இல்லைன்னா டிசென்ட்ரி ஆயிரும். பிரச்சனை எங்க வரும்? வயிற்றுல. அந்த நாட்கள்ல இதுதான் பிரச்சனை. சுகாதாரமான இல்லாம தண்ணீர் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வயிற்றுல என்ன பண்ணிடும்? அடிக்கடி இந்த பிரச்சனை யாருக்கு வந்துச்சு? அப்ப ஏன் எல்லாரும் செய்யற மாதிரி இவரை ஒயினை கூட்டிக்கல அப்படின்னா, இவன் ஒரு ஊழியக்காரன். கொஞ்சம் தாஸ்தி போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? போதை உண்டு. அதனால தீமத்தி இதை செய்யறதே இல்லை. தண்ணியை குடிக்கிறது, கிடைக்கிற தண்ணியை குடிக்கிறது. இப்போ என்ன கெட்டு போகுது? அவருக்கு வயிறு கெட்டு போகுது. என்ன பலவீனம் எப்பப்பெல்லாம் வருது? அடிக்கடி வருது. இப்போ என்ன எழுதுறாரு? நீ திராட்சை ரசத்தை கூட்டிக்கங்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? திராட்சை ரசத்தை குடின்னு சொல்லல, எதோட கூட்டிக்கங்கிறாரு? தண்ணீரோட கூட்டி. அப்படி கூட்டிக்கிட்டுன்னா என்ன ஆகுங்கிறாரு? உன் வயிற்றுல இருக்கிற பலவீனம் நீ. அப்பா, எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஊழியக்காரன் சுகாதார ஆலோசனை கொடுக்கலாம், மருத்துவ ஆலோசனை தரக்கூடாது. இப்ப இருக்கு, கவனிங்க, எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியானவர் இந்த சுகாதார ஆலோசனையை பவுலுக்கு எழுத வச்சாருன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப இங்க ஜெபம் பண்ணுமா? பவுல் சொன்னதை கேட்டா போதுமா? பவுல் ஜெபிக்கல. அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்துக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னா, நம்ம அது குறிப்பை போட்டு நம்மளும் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். இல்ல நீ நல்லா ஜெபம் பண்ணு, பாஸ்டிங் போடுன்னு சொல்லல. ஒரு சுகாதாரமான ஆலோசனையை பவுலுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் பவுல் குணமாக்குவார் தீமோத்தேயுங்கிறது பவுலுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வசனத்தை எடுத்து சொல்லிருக்கலாம்ல. சங்கீதம் 32 நீ வாசிச்சு பார்ப்பா. நீ ஜெபம் பண்ணினா ஆண்டவர் கேட்டு உனக்கு என்ன தருவாரு? ஏன் அதை எழுதல? ஏன் எழுதல? சுகாதார ஆலோசனை ஏன் எழுதுறாரு? அப்ப உங்களுக்கு பலவீனமா போயிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சுகம் தருவார். மாற்று கருத்து இருக்கா? 100% இல்லை. ஆனால் உங்கள் தரப்புல மாற்றக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க? மாத்திக்கங்க. நல்ல டாக்டரை கண்டுபிடிங்க. சமீபத்தில் ஒருத்தர் சித்த மருந்து எடுத்தே செத்து போயிட்டார், லிவர் ஃபெயிலியர் ஆகி. மருத்துவத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருங்க. இதெல்லாம் சரியாகிறதுக்கு தான் ஜெபம். ஆண்டவரே நீர் என்ன பண்ணுங்க? வழி நடத்துங்க. நீர் துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அதான் என்னன்னா அனுதின ஜப வாழ்வு. சமயத்து புரியுது? பிரச்சனை வர்றப்ப மட்டும் இல்லை, அனுதின பர்சிஸ்டன்ட் ப்ரேயர், கண்டினியூஸ், தொடர்ச்சியான ஜபம். நான் சொல்றது புரியுதா? தொடர்ச்சியாக நம்ம ஆண்டவர்கிட்ட போகிற அனுபவம் இருந்தால் தான் நெருக்கத்திலே ஆண்டவர்கிட்ட போக முடியும். தொடர்ச்சியாக ஆண்டவர்கிட்ட போகிற அனுபவம் இருந்தால் தான் சுகவீனமாகும் பொழுது போக முடியும். 8வது வசனம் வாசிங்க. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு என்ன பண்றேன்? அடைக்கப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண்கள் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை. என்ன சொல்றாருன்னா, நான் முன்ன சொன்னதுதான். யாருமே நான் ஹெல்ப்ல போனா என்ன பண்ணல, உதவிக்கு போகும்போது ரெஸ்பாண்ட் பண்ணல. அறிமுகமானவர்களை எல்லாம் எனக்கு என்ன பண்ணீர்? தூரமாக்கினீர். ரைட். நம்பர் 1 என்ன பாஷம்? ஆண்டவரை நோக்கி நெருக்கத்திலே கூப்பிடுவது. நம்பர் 2 வியாதியிலே கூப்பிடுவது. இது ஒரு மனிதனுடைய அனுபவத்திலிருந்து வருவது. ஆண்டவரை சம்பந்தம் இல்லாம கசந்துக்கு போனாலும் அப்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார். ஆனாலும் என்னை நோக்கி நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பீர். குணம் எப்படி நடக்குது? தெய்வீக சுகம். அதை நானும் நம்புறேன், முழுசா நம்புறேன். இன்னைக்கும் நடக்கும். ஆனால் நாம் சரி செய்து கொள்ள வேண்டியதை என்ன பண்ணணும்? சரி செய்யணும். ஒரு ஊழியக்காரர் சுகாதார ஆலோசனை கொடுப்பது என்ன கிடையாது, தவறு இல்லை. பாடியை அபியூஸ் பண்ணா, இந்த உடலை கெடுத்து கொண்டோம் என்று சொன்னால் அது விளைவை நம்ம அனுபவிச்சுதான் தீரணும்.
இந்த பிரச்சனைகளுக்கும் தேவன் போதுமானவர். எத்தனை பேருக்கு புரியுது? மன ரீதியாக வருகிற பிரச்சனைக்கும் தேவன் என்ன பண்ணுவாரு? போதுமானவர். உடம்புல ஆண்டவர் ஒரு புது கிட்னி நம்மளுக்கு தருவாரா? அவனை எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து ஹார்ட் ஃபெயிலியரை சரி பண்ணுவாரா? ஆமா, எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. ஆனா மனதளவுல இருக்கிற பிரச்சனையை சரி செய்வாரா? அப்ப மனதுக்கு சிகிச்சை தேவையா இல்லையா? என் ஆத்துமாவிலே எங்க வரணும் பலன்? என்னை தைரியப்படுத்தினீர். இவர் என்ன சொல்றாரு? பிரச்சனை தீரல, ஆனால் என் ஆத்துமாவில் என்ன வந்திருக்கு? கண்டிப்பா செய்வேன். ஜெபம் மூலமா தைரியம் வருமா? நீங்க ஒரு அனுபவிச்சிருக்கீங்களா? பிரச்சனை தீரலங்க, ஆனா அதை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம். பிரச்சனை வரும் பொழுது நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ண கத்துக்கிட்டேன்? யாரும் சொல்லி தரல. ஜெபம் பண்ணுங்கிற போதனை என்னை ஜெபிக்கிறதுக்கு கொண்டு போனார். ஆண்டவரே, நான் இடியட்டா இருக்கேன், எனக்கு போதியும், எனக்கு சொல்லித்தாரும். அருமையானவர்களே, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், கர்த்தர் செய்ய முடியுமானா முடியும். ஒரு நண்பனை போல் உங்களோடு பேச முடியும். தனியாக உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை நீங்கள் அணுக முடியும், சமாளிக்க முடியும். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. பிரச்சனைகள் வரும்பொழுது நல்லதுன்னு நினைச்சிக்கங்க, உங்கள் ஜெப வாழ்வு கூர்மையாக போகுது. என்னுடைய தேவன் அப்படிங்கிற இடத்துக்கு ஒருத்தர் வரணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். எப்பெல்லாம் ஏழ்மையில கூப்பிடலாம், அவரை நினமாய் சாய்ந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பார். நெருக்கத்தில் இருக்கும்பொழுது அவரை கூப்பிடலாம், என்னை கேட்டு விசாலத்தில் வைப்பார். பலவீனத்திலே அவரை நோக்கி கூப்பிடலாம், என்னை குணமாக்குவார். நான்காவதாக அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிடலாம். ஐந்தாவதாக பிரச்சனைகள் தீராட்டியும் நான் அவரை கூப்பிடும் பொழுது என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறார். இந்த அனுபவம்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையின் எந்த மேடுபள்ளங்களையும் நம்ம தாராளமாக சமாளிக்கலாம். ஆவிக்குரிய ரீதியாக மட்டுமே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அணுகக்கூடாது. ஒரு அற்புதத்தை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் பிரச்சனைகளை காத்திருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சொல்றது, வேலையில நிச்சயம் இல்லையா? உங்கள் திறமைகளை வளர்த்துக்குங்க. எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? வயல்ல தான் சொல்றேன். கவன்கல்ல விட்டு கோலியாத்தை கொன்றான் தாவீது, அது அற்புதம். ஆனால் ஒரு ராஜாவாக அவன் மாறும் பொழுது அவன் கண்டுபிடிச்சிட்டான், கவன்கல்ல வச்சு நாட்டை ஆள முடியாது. கடைசியில் அவன் சாகும் பொழுது சொல்றான், வெண்கல வில்லும் என் கையால் வளைந்தது, தேவரீர் யுத்தத்திற்கு என் கரங்களை விரல்களை பயிற்றுவித்தேன். இதை சொல்ல மாட்டாங்க, அதை மறந்துடுவாங்க. ஒரு கோலியாத்தனுக்கு எதிராக வந்து நிற்கிறானா, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து ஜெயம் தருவார். அது வாழ்க்கையின் துவக்கம். போகும் போக போக அநேக ராஜாக்களை முறியடிக்கிறான். அது எப்படி நடந்துச்சுன்னா, கர்த்தர் அற்புதம் செய்யவில்லை, அவன் கரத்தை யுத்தத்திற்கு பயிற்றுவித்தார். வெண்கல வில்லுனா ஒருத்தன் தூக்கவே முடியாது. அவன் சொல்றான், வெண்கல வில்லு என் கையால் வளர்ந்தது. உங்களுடைய அனுபவம் என்ன? இன்னைக்கும் நீங்க அற்புதத்தை எதிர்பார்த்தே வாழ்றீங்களா? உங்களுடைய கிறிஸ்தவ அனுபவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? அதுதான் பாயிண்ட் இன்னைக்கு டேக்அவே. அதுதான், இன்னும் நீங்கள் தேவனிடத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருந்தா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன? தாவீதை ஞாபகம் வச்சுக்குவோம். எல்லா நேரமும் கவன்கல்ல வச்சே கோலியாத்தை கொண்டானா? கிடையாது. அவன் யுத்த வீரனாய் மாறினான். அவன் காட்டுக்குள்ள போகும் பொழுது, இப்ப போனோம்னா காட்டுல இருக்கிற உன் தகப்பனை வந்து சுத்தி வளைச்சு பிடிச்சிடலாங்கிறாங்க. அதுல ஒருத்தன் அட்வைஸ் பண்றான், அப்படி கிடையாதுப்பா, நம்மை விடவும் காடு தாவீதுக்கு அத்துக்குடி. அப்படின்னா என்ன? அவன் பிரச்சனைகளின் ஊடாக செல்லும் பொழுது அவன் வலிமை விட்டவனா மாறுறான். இந்த பிரச்சனையிலேருந்து கத்துக்கிறான். நீ காட்டுக்குள்ள போய் அவன் ஒரு ஆள் தான், ஆனா நீ அவனை மேற்கொள்ள முடியாது. காட்டுக்கு போயிட்டானா அது அவனுடைய பலன். நல்லா புரிஞ்சுக்கணும். குட்டியை பறி கொடுத்த கரடிக்கு எதிர்படுவது போலாங்கிறான். என்ன வார்த்தை பாருங்க. எங்க இருந்து படிச்சுக்கிறேன்? பைபிள்ல தான் இருக்கு. எங்க இருந்து கத்துக்கிட்டான்? காற்றுல அந்த போராட்டங்கள் அவனை வலிமை உள்ளவனா மாறிச்சு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், போராட்டங்களை கடந்து வரும் பொழுது எதிர்காலத்திலே அதை எப்படி அணுகுவது, இன்னொரு போராட்டத்தை எப்படி ஜெயிப்புங்கிறது பழைய போராட்டத்திலிருந்து கத்துக்கிட்டீங்களா நீங்க? இல்லை அதே தப்ப மறுபடியும் செய்வீங்களா? ஒரு வியாதி படுக்கைக்குள்ள போகும் பொழுதே அதுதான் நேரம் உங்களுடைய ஹெல்த்தை தீர்மானிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எந்த வயசா இருந்தாலும், யாரும் நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க, அதை கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து எப்படி வாழ போறீங்க? அதை வச்சுதான் வாழணும். எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரலாம், அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை எதிர்காலத்தில் அதை என்ன செய்ய போகிறீங்க? நல்லா ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், நீ ஸ்தோத்திரம் வைக்கிறோம்.
என் ஜனங்கள் அறிவில்லாமையால் கெட்டு போகிறார்கள் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கபடி நாங்களும் அறிவில்லாமல் எங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது கர்த்தாவே. பரத்தில் இருந்து வருகிற ஞானத்தை எங்களுக்கு தருவீரார். நெருக்கத்திலே, வியாதியிலே ஆண்டவரே நாங்கள் போகும் பொழுது கற்றுக்கொள்கிற இருதயத்தை தருவீரார். இன்னொருத்தருக்கு நாங்கள் சொல்லித்தரலாமே ஆண்டவரே, வெறுமனே ஜெபம் பண்றோம்னு சொல்லாம இன்னொருத்தருக்கு உங்களுடைய ஞானத்தை நாங்கள் தரலாமே ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.